நான் உங்களுக்கு தலைப்பசருங்க அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதை பாருங்கள், இந்த முட்டை அப்படியே கார சாரமாக அப்படியே அது பார்க்கும் போதே நாக்கில் எச்சில் ஊற்றுங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பு மேலே வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நம்ம எல்லாம் வதக்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெய் இருந்தால் போதுங்க. நிறைய ஊற்ற வேணால், 1 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒரு பட்டை போட்டுக்கலாங்க, லவங்கு ஒரு 4 போட்டுக்கலாங்க, ஏலக்காய் ஒரு 2, கல்பாசி கொஞ்சம், மல்லி கொஞ்சம், சோம்பு, அது கூட காஞ்சி மிளகா ஒரு 6-7, பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுங்க. முழுசாக போட்டால் அப்படியே வெடிக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. இதை இந்த அளவு மிளகாய் போட்டு வதங்கிச்சுன்னா போதும். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. அது கூடவே ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சாம்பாரில், குருமா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. தக்காளி பெரிய சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதுங்க. கொஞ்சம் தேங்காய், 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மசாலா வதக்கும் போதே கமன்னு ஒரு வாசனைங்க. இப்போயே முட்டை குழம்பு வச்சிட்ட மாதிரி ஒரு கமன்னு ஒரு வாசனை. இது கூடவே நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு முதல்லையே போட்டோம்னா கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும். நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறப்போ மிளகு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் மிளகு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஜாருக்கு மாற்றிட்டோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் வாங்க. சட்டி ஒன்று அடுப்பு மேலே வச்சுக்கணும். இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கினாலும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். ஒரு நட்சத்திரப்பூ, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மசாலா, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாம்.
தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ஜாரு மசாலா அரைச்சல ஜார் கழுவி ஊற்றிக்கணும். நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துங்கிறேன். இது போல் கட் பண்ணிங்க, அங்கங்கே கீத்து போட்டு இது போல். இப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறும் இந்த முட்டைக்குள்ளே. முழுசாக போகிறத விட இது போல் கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு முட்டை நல்லா காரெல்லாம் உள்ளே ஊறி இருக்கும். குழம்பு நல்லா கொச்சி டிக் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சு முட்டையை இதில் குழம்புல போட்டு வச்சிடலாம். அது போட்டு ஒரு நிமிஷம் கொச்சா போதுங்க. நமக்கு அந்த காரெல்லாம் அதில் இறங்கிடும் முட்டையில். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2-3 கறிவேப்பிலை தூவிக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் போட்டோம், இது போல் இறக்கும் போது போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை இதெல்லாம் கொச்சிச்சுன்னா அதில் அந்த இது இறங்கந்தோம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாரம் இறங்கந்தோம். இதோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். கலர் எப்படி இருக்குது முட்டை குழம்பு. இதோட சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த முட்டை குழம்பு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்யுங்க. முட்டை குழம்பு ரெடிங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். ஆனால் மசாலா வறுக்கும் போது பதமாக மசாலாவை கருக விடாத வறுத்து எடுத்துங்க. சாதம் சுட சுட போட்டுக்கணுங்க. முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க நீங்களும். சுட சுட சாதம், சுட சுட முட்டை குழம்பு. இது கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது இது போல் செய்வீங்க. வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.